மைனாரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் எப்போவுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ விஜய் வந்துட்டார். விஜய் வந்துட்டதுனால இந்த சிறுபான்மையினர் ஓட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு சர்வே தனியாக எடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான பேர் விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது, அவர் கிறிஸ்தவருங்கிறதுனால. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லையே, அவங்க விஜய்க்கு போடுவாங்களா? இந்த 2 ஓட்டும் தானே ஸ்டாலின் வராரு. இந்த 2 ஓட்டு பிரிஞ்சதுன்னா அவர் காலியாச்சே. அதனால் முதல்ல அங்கே போய் சர்வே எடுக்கணும்னு சொல்லி வெறும் சிறுபான்மையினர் மத்தியில் சர்வே எடுத்தால் ஷாக். எல்லா இடங்களிலும் திமுகவை விட விஜய்க்கு சிறுபான்மையினர் மத்தியில் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் கூட அவருக்கு அதிக ஓட்டு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, திமுகவை பிடிக்காமல், ஸ்டாலினை பிடிக்காமல், வெறுப்பில் இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விட்டதால் வேறு வழி இல்லாமல் விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு பெரிய அளவில் கிடைத்திருக்கிறது. சர்வேல சில இடங்கள்லாம் 50% தாண்டுதுன்னு அந்த சர்வே சொல்கிறாங்க. சில இடங்களில் ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இது, நான் ஒட்டுமொத்த ஓட்டு சொல்லலை. ஒட்டுமொத்த ஓட்டு வச்சா அதிமுக பாஜக தான் முன்னணியில் நிற்கிது. ஆனால் சிறுபான்மையில் மத்தியில் இவங்க நிற்கிதுன்னா 50% பிரிஞ்சதுன்னா காலி. ஒரு 10 சீட்டு வராது ஸ்டாலினுக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் மிக அருமையான செய்தி வந்திருக்கு. இது மட்டும் உண்மையானால் காலி அவர் விஜய் பெரும்பாலான சிறுபான்மையில் ஓட்டை பிரித்து விடுவார்.